Hello viewers, welcome to JKV's Kitchen. இன்னைக்கு next week 7 daysக்கும் பண்ண போற ஃபுட் மெனுவோட வீக்லி ஃபுட் மெனு சார்ட் தான் பார்க்க போறோம். நாம ஒரு ஃபுட் மெனு சார்ட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது ஹெல்த்தியாவும் இருக்கணும், சேம் டைம் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம சிம்பிள் ஃபுட் ப்ரிப்பரேஷனோட இருக்கணும். நம்ம ஃபுட் மெனு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ணிருந்தோம் பார்க்கலாமா? மஷ்ரூம் பிரியாணி, ஸ்நாக்ஸுக்கு பப்பாயாவும் ஆரஞ்சும் வச்சிருக்கேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் டிஷ்க்கு ரைத்தா வச்சிருக்கேன். ஓகே, வாங்க இப்ப நம்ம ஃபுட் மெனுக்குள்ள போலாம். என்னோட ஃபுட் மெனுவோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockல இருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் இருக்கு. எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னா, டெய்லி மார்னிங் எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம். ஸோ குடிநீர்ல இருந்து ஆரம்பிச்சு அதிகாலை பானம், காலை உணவு, பள்ளி சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, இரவு உணவு, இப்படிதான் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நம்ம குடி தண்ணீர்ல இருந்து பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வரா மாதிரி வச்சிருக்கேன். திங்கள் கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். திங்கள் கிழமை சீரக தண்ணினா செவ்வாய்க்கிழமை தாவசமணி தண்ணி, அதுக்கு அடுத்த நாள் சீரக தண்ணி, இப்படி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல போயிட்டு இருக்கோம். இப்போ மண்டே மெனு பார்க்கலாம். காலையில சீரக தண்ணி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்குக்கு இஞ்சி மஞ்சள் டீ போட போறேன். அன்னைக்கு கிருத்திகை அப்படின்றதுனால கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளா பண்ற மாதிரி உப்புமா பண்ணலான்னு இருக்கேன். மதியத்துக்கு மெனு கொஞ்சம் அதிகமா இருக்கும். சாம்பார், அப்பளம், கேரட் பீன்ஸ் பொரியல், பாயசம், வடை. மதியத்துக்கு பண்ற பாயசமே ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலான்னு இருக்கேன். வடை மாவை கொஞ்சமா எடுத்து வச்சா ஈவினிங்க்கு சூடா வடை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 துண்டு ஆப்பிள் கொடுத்து விடலான்னு இருக்கேன். நைட்டுக்கு இட்லியும் மதியம் வச்ச சாம்பாரும் யூஸ் பண்ணி போறேன். இப்போ செவ்வாய்க்கிழமை மெனு. காலையில தாவசமணி தண்ணி எடுத்துட்டு திங்கக்கிழமை நைட்டு தூயமல்லி அரிசி போட்டு ஒரு ஆழாக்கு அரிசி போட்டு கொஞ்சமா சாதம் வெடிச்சு வச்சுட்டு அதுல தண்ணி ஊத்தி ஊற வச்சு வச்சிட போறேன். அதுல இருந்து வடிக்கிற தண்ணியை காலையில நீராகாரமா குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்டுக்கு பழைய சாதமும் துவையல், ஒண்ணு வேர்க்கடலை துவையல் இல்லாட்டி உடச்சக்கடலை துவையல் பண்ண போறேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம் கொடுத்துட்டு மதிய சாப்பாடுக்கு உருளைக்கிழங்கு அப்பளம் போட்டு கூட்டு வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பிளஸ் தயிர் ஆட் பண்ண போறேன். நம்ம எப்படியும் கிருத்திகைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்பளம் வாங்க போறோம். அதுல அப்பளம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து வச்சுட்டு அந்த அப்பளத்தை தான் உருளைக்கிழங்கு கூட்டுக்கு யூஸ் பண்ண போறேன். எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காவை தொக்கு பண்ண போறேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு தோசை, நம்ம மதியத்துக்கு பண்ண கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிட சொல்லிட்டு நைட்டுக்கு பணியாரமும் கார சட்னியும் தான் தரப்போறேன். ஏன் நம்ம மாலை நேர சிற்றுண்டில ஒரு தோசையும் தொக்கும் ஆட் பண்ணிருக்கேன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அந்த ரீசன்னாலதான். இப்போ புதன்கிழமை மெனு பார்க்கலாம். காலையில சீரக தண்ணி குடிச்சிட்டு ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்குக்கு இளநீர் எடுத்துக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அடையும் கோழி குருமாவும் தான் வைக்க போறேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுக்க போறேன். ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து அடைக்கி ஆட் பண்ணிக்க போறேன். கோழி குருமாவுக்கு சைட் டிஷ்க்கு முட்டை வேக வச்சுதான் தர போறேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 வாழைப்பழம் வச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிட்டு அந்த குருமா தான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். இப்போ வியாழக்கிழமை பார்க்கலாம். குடிநீர் தாவசமணி தண்ணி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்குக்கு துளசி தீர்த்தம் வைக்க போறேன். செம்புல ஊத்தி தான் வைக்க போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒண்ணு பூங்கார் அரிசி, மாப்பிள சம்பா அரிசி இல்லாட்டி கருப்பு கவுனி அரிசி, இது 3த்துல ஏதாவது ஒண்ணு போட்டு சூடா கஞ்சி தான் காய்ச்ச போறேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை மூக்கடலை வச்சுட்டு மதிய சாப்பாடுக்கு பிரக்கோலி கிரேவி வாழைக்காய் வறுவல் பண்ண போறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை பர்ஃபி வச்சுட்டு நைட்டுக்கு தோசையும் பொடியும் தான் வைக்க போறேன். இப்போ ஃப்ரைடே மெனு பார்க்கலாம். யூஸ்வலா ஃப்ரைடேல சாம்பார் வைக்கிறது வழக்கம். பட் இந்த முறை கிருத்திகைக்கு வச்சுட்டோன்றதுனால ஃப்ரைடேவோட மெனு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக போகுது. காலையில சீரக தண்ணி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்குக்கு லெமனும் புதினாவும் போட்டு ஒரு டீ ரெடி பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்டுக்கு சிவப்பரிசி அவல் யூஸ் பண்ணி ஒரு உப்புமா தான் பண்ண போறேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு மோர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு லஞ்சுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போறேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு டம்ளர் பால் குடிக்க சொல்லிட்டு நைட்டுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னி தான் பண்ண போறேன். இப்போ சண்டே மெனுக்கு போயிடலாம். காலையில குடிக்கிறதுக்கு தாகசமணி தண்ணி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்குக்கு ஆவாரம் பூட்டி கொடுக்க போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ரவா தோசை ஏதாவது ஒரு சட்னி எடுத்து அரைச்சிட்டு ஸ்நாக்ஸுக்கு கருப்பு மூக்கடல தான் வேக வச்சு தர போறேன். மதியத்துக்கு கார குழம்பு கோஸ் பொரியல் பண்ண போறேன். ஈவினிங்க்கு வாழைப்பழம் வச்சுட்டு நைட்டு ஃபுட்டுக்கு சாம்பார் ரவை கிச்சடி தான் பண்ண போறேன்.
இப்போ சண்டே ஃபுட் மெனு பார்க்கலாம் வாங்க. காலையில சீரக தண்ணி வச்சுட்டு செம்பருத்தி டீ போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். சண்டே ஸ்நாக்ஸ் எதுவும் பெருசா தேவைப்படாது, அதனால அதை அப்படியே விட்டுட்டு மதியத்துக்கு மீன் வெரைட்டி தான் ஏதாவது பண்ணலான் இருக்கேன். ஈவினிங்க்கு சங்கு பூட்டி போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு மைல்டா இருக்கிறதுக்காக ரசமும் சாதமும் வைக்க போறேன். இந்த வீக் ஃபுட் மெனுல பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கீரை பொரியல், கீரை கடல், கீரை கூட்டு அப்படி எதுவுமே நான் வைக்கல. பிகாஸ் போன வாரம் நல்லாவே சமைச்சிட்டேன். இந்த வாரம் இன்டைரக்டா பண்ண போறேன். இல்லாட்டி ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்சா மாதிரி ஆயிடும். இப்ப தோசை பண்றதா அந்த தோசையில கொஞ்சம் கீரை ஆட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தரலான் இருக்கேன். இந்த ஃபுட் மெனு ப்ரிப்பேர் பண்றதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே எல்லா ஃபுட்டுமே ஏத்துக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபுட்டு வந்து சூட் ஆகும். ஸோ ஏத்துக்காத ஃபுட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு எது வந்து நமக்கு செட் ஆகுமோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்னிங் வந்து நம்ம நட்ஸ் சோக் பண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னா, இப்ப ஏன் வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி வந்து நட்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா நட்ஸுமே ஒரே டைம்ல கொடுக்க மாட்டேன். பாதாம் ஒரு 5, திராட்சை ஒரு 5 காஞ்ச திராட்சை, அப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரை ஃபிக் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஃபுட் சார்ட் ரெடி பண்ணிட்டாலும் நம்ம ஏதோ ஒரு ஹரிபரியில் இருக்கோம். காலையில குழந்தைங்களுக்கு ஆன் டைமுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும், ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும். இது மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம கட்டாயமா ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். நம்ம பண்ற நைட் பண்ற ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ஒரு கூல் மார்னிங் கொடுக்கறதோட நம்ம டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்கும். டெய்லி மார்னிங் ஏஞ்சிக்கும் போது இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் அவாய்ட் ஆகும். சரி, ஃபுட் மெனு பார்த்தாச்சு. ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்றதுன்றது அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்த்துடலாம். இப்போ எந்தெந்த ஐட்டம்ஸ் எப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். என்னோட வசதிக்கு வழக்கத்துக்கு படி பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து மொத்தமா வாங்கி ஸ்டார்ட் பண்றது கிடையாது. வாரத்துல ஒரு 4 தடவை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பாத்துக்குவேன். பிகாஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்றது பிடிக்கல. இப்ப இட்லி தோசை பேட்டர் அரைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தேவைக்கு இட்லி தோசை பேட்டர் வேணும் அப்படின்னா நேத்து நைட்டுக்கு நான் அரைச்சு வச்சிருவேன். அது ஒரு 1/2 கிலோ மட்டும் இருக்கா மாதிரி அரைச்சு வச்சுக்குவேன். அது இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நைட்டுக்குள்ளவே எனக்கு தீர்ந்துடுற மாதிரி இருக்கும். வீக்லி 3 days நான்வெஜ் பண்ற டேஸ் வரும். அந்த டேஸ்ல அன்னைக்கு மார்னிங் நான்வெஜ் பண்றதுக்கு தேவையான வாங்கிடுவோம். மத்த 4 நாளுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வாங்குற மாதிரி பாத்துக்குவோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம். எப்படியும் இனி வர்ற வீடியோஸ்ல நான் என்ன மாதிரி ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்றத நீங்க பார்க்கதான் போறீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க பாத்துக்கோங்க. இல்லாட்டி வீக்லி வந்து பர்ச்சேஸ்க்கும் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க, அதையும் நான் அப்லோட் பண்றேன். ஃபைனலி நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்க இந்த வார உணவு அட்டவணை இருக்கு இல்லையா, இது தமிழ்லயும் அண்ட் இங்கிலீஷ் ஃபார்மேட்லயுமே நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல போட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்க எடுத்து பிரிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீக்லி ஃபுட் மெனு சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களோட ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அகைன் நம்ம ஜேகேவி கிச்சன்ல மீட் பண்ணுவோம். பாய்.